ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தன்னுடைய ஹஸ்பண்டுடைய போட்டோஸ் எல்லாமே லேப்டாப்ல இருக்குது. அந்த ஒரு போட்டோவையும் பார்த்து ஒரு மொமெண்ட்டையும் ஞாபகப்படுத்திட்டு வர நம்ம மேஜர் 44RR அப்படிங்கிற ஒரு டீம்ல இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ தான் முன்னாடி இருக்குது. சோ இந்த போட்டோ எந்த ஒரு மொமெண்ட்ல எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் நம்ம கிட்ட காமிக்க இந்த ஒரு 44RR அப்படிங்கிற அந்த டீம்ல எல்லா கல்ச்சர், எல்லா லாங்குவேஜ், எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஸ்பெஷல் ஆர்மி ஆபீசர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஒருத்தங்க ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க கிட்ட, இவங்க கிட்ட போன்ல லெட்டருக்கு ரிப்ளை பண்றது அப்படியே இப்படின்னு இருந்துகிட்டு இருக்க மேஜர் முகுந்த காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ. பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கு மேல முதுகுல நிக்க வச்சு டண்டால எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி மாசா ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ இன்ட்ரோ பண்ண படப்படன்னு ரெண்டு புல்லட் வந்து முதுகுல நின்னுட்டு இருந்தாங்கல சோல்ஜர்ஸ், அவங்க தலையில வந்து அட்டாக் பண்ணுது. சோ இப்போ எதிரிகள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற எல்லாத்துக்கும் கைட் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு கன் ஷூட் பண்ண ஹீரோ பக்கத்துல இருக்கிற ஒரு கன் எடுத்துட்டு நேரா போய் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக்ல பாருங்க ரெண்டு பேருக்கு புல்லட் அடிபடுது. நம்ம ஹீரோக்கு சிவியரான இன்ஜுரி, மூஞ்சில ஃபுல்லா பிளட். தங்களுடைய லீடருக்கு இப்படி ஆயி போச்சு. எல்லாரும் பயங்கரமா ஓடி போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுக்க பிராங்க் ஹீரோ செட் பண்ணி வச்சு ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து பிராங்க் பண்ணிருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை சொல்றாரு, எனி டைம் நீங்க அலர்ட்டா இருக்கணும். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஜோன். நீங்க ஃபேமிலிட்ட பேசலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம், லெஷர் டைம்ல இருக்கலாம், நினைவுகள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கான ஒரு ட்ரையல்னு சொல்லி தப்பு பண்ண சில பேருக்கு கரெக்டா ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எதிரிங்க வருவாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீ டிஃபென்ஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க. அங்க விக்ரம் சிங் அப்படின்ட்டு ஒருத்தர காட்டுறாங்க. இந்த விக்ரம் சிங் தான் நம்ம ஹீரோவோட சேர்ந்துட்டு பிராங்க் பண்ணுது. ஹீரோக்கு மேல நின்னுகிட்டு இருக்கிற ரெண்டு பேருக்கு தலையிலேயே சுட்டுப்பாருல, அது இந்த அடியன் தான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க the real prank start. என்னன்னா அங்க இருக்கிற ஒருத்தருக்கு பர்த்டே, சோ கேக் மூஞ்சில பூசி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு தன்னுடைய சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட இருந்து போன் ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி, நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அல்டாஃப் பாபா இன்னைக்கு வர போறாருன்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டை போன் பண்ணிருக்கிற கர்னல் சொல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அலர்ட் பண்றாரு. டோட்டல் டீமையும் பயங்கரமா எச்சரிக்கை பண்ணி இன்னைக்கு எப்படியாச்சும் அல்டாஃப் பாபாவை பிடிக்கணும்னு சொல்லி நிறைய வேலைகள் பண்ணிருக்காங்க. அப்போ நேரா ஊருக்குள்ள இறங்கி அல்டாஃப் பாபாவுடைய வண்டியை ரவுண்ட் பண்ண ஹெவியான வெப்பன்ஸ் வச்சு அவன் அட்டாக் பண்ணலான்னு ஹீரோவுடைய கேங்கும் ட்ரை பண்றாங்க. ஆனா அல்டாஃபுக்கு பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு பப்ளிக் கிரவுட் ஓடியாந்து நேரா கல் எடுத்து இந்தியன் ஆர்மி மேல அடிக்கிறாங்க. சோ பப்ளிக்கா அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நேரா நம்ம ஹீரோன் கேங் திரும்பி போயிடுறாங்க. இப்போ ஊருக்குள்ள போய் அல்டாஃப் தப்பிச்சாரு. அந்த ஸ்பாட்ல அல்டாஃபுக்கு கூட ஒரு பையன் இருக்கான். இந்த பையனை உங்களுக்கு அடிக்கடி தகவல் கொடுக்குறேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் உங்களுக்கு சேஃப்டிக்கு இருக்கிறேன், இன்ச் பை இன்ச் அப்டேட் தரேன் அனுப்பிட்டாரான். சோ களத்துல இறங்குன இந்த ஒரு மிஷன் இப்போ சக்சஸ் தரலங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் இந்த போட்டோ பார்த்த மேனிக்கு ஏரோப்ளைன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க கட் பண்ண 1983 ஏப்ரல் 12 ஒரு கை குழந்தை பிறகுது. உடனே ஓடி வந்து தம்பிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அக்கா கேட்க அப்பா ஒரு முடிவு சொல்றாரு. பிறந்த இந்த தம்பிக்கு முகுந்துன்னு பேர் வைக்கலாம்னு சொல்ல ஹீரோ பான். இப்படி முகுந்து பிறந்த 7 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயின் பிறந்திருக்காங்க. ஆனா பாருங்க 7 மாசம் கேப்ல பிறந்தா கூட நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்கு 21 வருஷம் ஆகுது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல நம்ம ஹீரோயின் சேர்றாங்க. அங்க இருக்கிற ஒரு காம்படிஷன்ல ஜெயிக்கிறாங்க, கப்பும் வாங்குறாங்க. ஆனா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் ஒரு இன்டர் காலேஜ் மட்டும் வரப்போகுதாமா. ஏற்கனவே ரேம்ப் வாக் பண்ண இருந்த ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீங்க வேணா போய் ஜெயிச்சிட்டு வாங்கலையா அப்படின்ட்டு அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் சொல்ல ஐயோ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் வருத்தப்பட ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீனியரை போய் பாருன்னு தோட்டி விட்டுறாங்க. எல்லாரும் சின்சியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு ஜீவன்கள் நடு ஸ்டேஜ்ல மல்லாக்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஜீவன் தான் நம்ம ஹீரோ. இப்போதான் ஹீரோயின் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. ஹீரோயின் மலையாளத்தை சேர்ந்தவங்க இன்னும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, இன்னும் ரேம்ப் வாக் பண்றதுல விருப்பம் இல்லங்கிறதையும் சொல்றாங்க. ஆனாலும் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி தன்னுடைய ஆளுமைகள் எல்லாம் வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரு. இப்போ ஹீரோயின் ரேம்ப் வாக் இறங்குறாங்க, மெடல் ஜெயிச்சாச்சு, அந்த குஷிலேயே ஒரு சாங்க போட்டாச்சு. முன்னரே சாங் வர இந்த கல்ச்சரல்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரியில் நடந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கிக்கா இருக்க நம்ம ஹீரோ தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்து நீங்க ஏன் தனியா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லையா என்கின்ற வகையில கேள்வி கேட்க எஸ்எஸ்பி எக்ஸாம் கொஞ்சம் நாள்ல வரப்போகுது, அதுக்காக நான் ஃபிட்டா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா அது ஆர்மிக்கு செலக்ட் ஆகிற எக்ஸாம். ஆர்மியோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா கேட்க இப்படி ஆர்மியில ஜாயின் ஆகணுங்கிற என்ன உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்க ஹீரோவோட ஃபேமிலி ரொம்ப சாஃப்டான ஃபேமிலி. சொல்ல போனா ஹீரோ ஆர்மிக்கு போகணும்னு இருக்கிற இந்த ஒரு ஆசை அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அப்பா ஓகே சொல்லிட்டாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதான் எனக்கும் பிடிக்குதுன்னு. ஆக்சுவலா 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்ம ஹீரோவை ஸ்கூல்ல ஒரு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து பாருங்க ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குற ஏரியா. அப்போ ஆர்மி ஆபீசர்ஸ் நடக்கிற அந்த கெட்டு டிசிப்ளின் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ அன்னைக்கு முடிவு பண்றாரு சேர்ந்தா ஆர்மியில சேரணும்னு. இந்த கதையெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ இன்னும் ஹாஸ்டல்ல விட போறாரு. அப்போ பாய் சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேல போய் நம்ம ஹீரோவுடைய பேரை கொடுத்து ஒரு லெட்டர் தூக்கி போறாங்க. அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா 10 நம்பரையும் பக்காவான ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி நம்ம ஹீரோயினோட நம்பரை கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுவாரா நம்ம ஹீரோ? கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரு ஃபோன் கால், இதுதான் என்னுடைய நம்பர், சேவ் பண்ணிக்கங்க, அப்போ இல்லாம அடிக்கடி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சோ ஃபர்ஸ்ட் மூவ் நம்ம மேஜர் பண்ணல, மிஸ்ஸஸ் மேஜர் மிஸ் இந்துவா இருக்கும்போது சான்ஸ் மிஸ் பண்ணாம நம்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக நம்ம ஹீரோ எஸ்எஸ்பி எக்ஸாம் எழுதுறாரு, இன்டர்வியூக்கு போறாரு. பரம்வீர் சக்கரத்துக்கும் அசோக சக்கரத்துக்கும் வித்தியாசம் என்ன, கார்கில் வார்ல ஹீரோ யாரு, அப்புறம் நீங்க பேட்டில் ஃபீல்ட்ல எந்த மாதிரியான ஒரு லீடரா இருப்பீங்கங்கிற வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்க நம்ம ஹீரோ ஒன்னொன்னுக்கும் ஆப்டா பதில் சொல்லிட்டே வராரு. பேட்டில் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் செஸ் கேம் மாதிரி தான், ராஜா பின்னாடி நின்னுட்டு சிப்பாயை முன்னாடி அனுப்புவாரு. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன், பேட்டில் ஃபீல்ட்னா என்னுடைய தலைமையில வரும்போது நான் முதல் ஆளா நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பரபரப்பா இன்டர்வியூ போயிட்டு இருக்க நேரா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. சந்தோஷமான நியூஸ், நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஆசையோட நேரா நம்ம ஹீரோயின் வீடு கூட்டிட்டு போய் இன்டர்வியூ பண்ணி இதை நான் லவ் பண்ற பொண்ணுட்டாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு 2 அக்கா இருப்பாங்க. அக்கா 2 பேருக்கு ஓகே, அப்பாவுக்கு ஓகே. ஆனா அம்மாக்கு தான் பிரச்சனை. ஜாதகம் பார்த்தேன், ஜோசியார் சொல்லியிருக்காரு என் பையனுக்கு 2 தாரமாமா, அதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படி இப்படின்னு விட்டெல்லாம் போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பார்த்தோம்னா கிறிஸ்டியன் ஃபேமிலி பிளஸ் ஒரு மலையாளி. ஏன்டா எனக்கு ஆறுதலா ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்றியான்னு கேட்காம அம்மா கேட்கறாங்க. அப்போ ஹீரோயின் நைஸா தனியா கூட்டிட்டு போய் இதை பாருமா ஆர்மிக்கு எல்லாம் போறாங்க, உன்னை காஷ்மீருக்கு ஹனிமூனுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவான்னு நினைக்காத, இங்கேயே கழட்டி விட்டு போயிருவான், ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு ஏதோ தெரியாத பொண்ணுக்கு சொல்ற மாதிரியே சொல்றாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல, எல்லாத்துக்கும் முன்னாடி எக்ஸாமோட ரிசல்ட் ஹீரோயினுக்கு தான் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம
நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால ட்ரைனிங் போட்டுருக்காங்க. 49 வாரம் அங்க ட்ரைனிங் நடக்கும். வீடுகள் அனுப்ப மாட்டாங்க. வீக்கெண்டான விசிட்டர்ஸ்க்கு மட்டும் அலவுடு. சோ நேரா அந்த ட்ரைனிங் போறாரு. ஏப்ரல் 8 2005 முதல் நாளே பார்த்தோம்னா 7 கிலோமீட்டர் ஓட சொல்றாங்க. அப்போ யாருனாலலாம் ஓட முடியலையோ அவங்க எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. நேரா நம்ம ஹீரோ வேகமா ஓடுறாரு. ஒருத்தர் மயங்கி விழுகிறாரு. அப்போ மத்தவங்க எல்லாம் அவர் கண்டுக்காம ஓட நேரா நம்ம ஹீரோ அவர் தோள் மேல தூக்கி போட்டு ஓடியாரு. அப்பதான் அங்க இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்மி ஆபீசரை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுடைய சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், உங்களுடைய சொந்த சேஃப்டி கடைசி பிரெஃபரன்ஸா இருக்கணும். இந்த வகையில நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்க சொல்றாரு. அப்போ ட்ரைனிங் பயங்கரமா போகுது. வீக்கெண்ட் ஆகுது. நேரா நம்ம ஹீரோயின் வர நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். 16 மணி நேரம் கொலையா கொல்றாங்கப்பா, என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோயினோட தோள் மேல சாஞ்ச மேனிக்கே தூங்கிட்டார். இவர் தூங்குன நேரத்துக்கு பாருங்க அம்மா ஸ்பாட்டுக்கு வராங்க. அத்தாடி இதுவானா ட்ரைனிங்னு பதறாங்க. சவுண்ட போட்டுறாதீங்க, ஹையர் ஆபீசர் பாத்துருவாங்கன்னு அம்மாவை சமாதானப்படுத்த, ஒரு வாரத்துல துரும்பா இழைச்சிட்டியடா, கருத்து போயிட்டியடா அப்படின்னு பாசம் மலைய பொழிஞ்சு, ஓரமா நிழல்ல நின்னு விளையாட மாட்ட, வெயில்ல தான் போகணுமா அப்படிங்கிறாரு. என்னது விளையாடுறானா அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஹீரோவோட உயிர் மேல போய் கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம அம்மாவோட உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, படிப்பு முடிக்க போறாங்க, நல்ல நாளா பார்த்து வீட்டுல கொஞ்சம் சொல்லிருன்னு சொல்ல நேரா வீக்கெண்டுக்கு வீட்டுக்கு போய் இப்படி ஒரு விஷயத்தை ஓபன் பண்ண ஹீரோயினுக்கு 2 அண்ணங்க இருக்காங்க. மூத்த அண்ணன் முடியவே முடியாதுங்கிறாரு. அப்பா ஸ்ட்ரிக்ட்டா ஒரு விஷயம் தான் சொல்றாரு, எனக்கு மதம் அண்ட் ஸ்டேட் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, ஆனா ஒரு ஆர்மி ஆபீசருக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்ட்டா க்ளோஸ் பண்ணிடுறாரு அந்த ஒரு சாப்டர். கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் முடியுது. ஒரு பெரிய பரேட் மாதிரி நடத்துறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோட அப்பா அம்மாவோட சேர்ந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்து பார்க்க பயங்கரமா மார்ச் பாஸ்ட் முடிச்சு ஒரு குவாலிஃபைட் ஆர்மி ஆபீசரா செலக்ட் ஆகுறாரு. இப்போ அப்பா அம்மா தான் பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல குட்டி இருக்கிற அந்த பேட்சை பீப்பிங் பண்ணி ஓபன் பண்ணனும். அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா மாட்டேங்கறாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆம்பளை பையனை பெத்துட்டு நான் ஆர்மி குனை விடுறதான்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஹீரோ சமாதானப்படுத்தி ஓபன் பண்ண வைக்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்க. ஸ்பாட்ல நம்ம ஹீரோயின் இருக்க அம்மா அப்பா ஹீரோயின் ஹீரோ எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ மட்டும் தனியா ஒரு போட்டோ எடுத்துறாங்க. இப்படி ஜாலியா போயிட்டு இருக்க மார்ச் 18 2008 அப்ப நம்ம ஹீரோயின் சர்ச்சில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்து 2 பேரும் ரிங் மாத்திக்கிறாங்க. உங்க அப்பாவோட பிளஸிங்கோட தான் கல்யாணம் நடக்கும்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ஆர்மிக்கு கிளம்பி போறாரு. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோ ஆறுதல் சொல்றாரு. ஸ்பாட்டுக்கு ஹீரோயின் வராங்க. என்னன்னா நிறைய சினிமால பாத்துருக்காங்களாமா, ஆர்மியில் இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் பர்ஸ்ல அவங்களோட ஃபேமிலியோட போட்டோ வச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களாமா. சோ உனக்கு அந்த குறை வேணாம்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நம்ம ஹீரோயின் தராங்க. அந்த ஒரு போட்டோவை நம்ம ஹீரோ பர்ஸ்ல வச்சுக்கிறாரு. இப்போ ஹீரோயினோட படிப்பு கொஞ்ச நாள்ல முடிய போகுது. நான் சென்னையிலேயே வேலை பாத்துக்கிறேன், இங்கேயே தங்கிக்கிற மாதிரி சொல்ல, அவ்வளவு எதுக்குப்பா நம்ம வீட்லயே தங்கிக்க, என் ரூம் சும்மா தான் இருக்குதுன்னு ஹீரோ குறுக்க போறாரு. அப்போ அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து நான் வெளியில பிஜிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்படி எல்லாரும் பாச கண்ணீர் விட்டு ஹீரோவை அனுப்பி வைக்க லைன் ஆஃப் பார்டர்ல இருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னாங்க எல்லை பகுதி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியால தான் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி. எல்லையை கண்காணிக்கிற வேலை எவ்ரி 1 hour ஒன்ஸ் பாத்தீங்கன்னா பார்டர்ல இருந்து ஒருத்தர் விசில் அடிப்பாரு, இன்னொருத்தர் மௌத்தாரன் வாசிப்பாரு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பாத்தீங்கன்னா மௌத்தாரன் சத்தத்தை காணும். என்னன்னு வந்து பார்க்க ட்ரெஸ் பாசிங் நடந்துருக்கு. ஒரு சோல்ஜர் கொண்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஆப்பனண்ட கொல்ல இவரோட ஃபர்ஸ்ட் ஷூட் அவுட் அதுதான். ஆனா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போன ஒரு விஷயம் பர்சனலா பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு அட்டாக் ரொம்ப ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாரு. கட் பண்ண 18 மாசத்துக்கு அப்புறம் இவர் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் கன் ஷூட்டிங் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க ஆர்மில என்ன நடந்தாலும் உங்களுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு தன்னுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் அண்ணனும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பார்த்து பேசி எங்க பொண்ணுக்கும் மெச்சூரிட்டி இல்ல, உங்க பொண்ணுக்கும் மெச்சூரிட்டி இல்லங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஹீரோக்கு ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்குது. ஏன்னா 2 அக்காவுடைய கல்யாணத்தை அவர் தான் நடத்தி வைக்க போறாரு. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்காங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க, எங்க பையன் எப்பாச்சும் இந்த வீட்டுக்கு வந்தானா தான் வருவாங்க, மத்தபடி எல்லாம் எங்களெல்லாம் உங்க பொண்ணு பாக்குறதே இல்லன்னு சொல்ல, அம்மா ஒரு காஃபி அப்படின்ட்டு கொட்டாயிட்டோமேனிக்கே ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. சோ இங்கேயே தங்கிட்டாங்கிற விஷயம் தெரிய வந்து ஹீரோயினோட அப்பாவும் அண்ணனும் கோச்சுக்கிறாங்க. அப்போ வீடு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ நேரா ஷூட்டிங் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோயின் கால் பண்ண விஷயத்தை சொல்றாங்க. ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு பயங்கரமா சத்தம் போறாங்க. ஆனா பாருங்க ஹீரோயின் தான் 4 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்ல இந்த ஒரு 4 வருஷம் ரொம்ப பெரிய கேப்னு ஹீரோ சத்தம் போறாரு. மாறி மாறி வாக்குவாதம் போக ஹீரோ வாண்டடா கால கட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. டோட்டல் ஃபேமிலியும் பயங்கரமா சத்தம் போற கையை காட்டுறாங்க. ஹீரோவுடைய அந்த ஆர்மியோட நம்பர் இருக்கும்லங்க, அதை கையில பச்சை கொடுத்திருக்காங்க. சோ இப்படி எல்லாம் ரொம்ப ஹீரோ மேல ஆசையா இருக்காங்கங்கிற கொஞ்சம் நாள் போகுது. அப்புறம் பாருங்க ஹீரோ ஆர்மி ஆபீசர் ட்ரெஸ்ஸோட வந்து அப்பா அம்மா அண்ணன் ஃபேமிலி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ண எல்லாரும் சேர்ந்து ஓகே சொல்லிடுறாங்க. என்ன பிரச்சனைனா ஹீரோயினோட அப்பா பார்த்தோம்னா டாக்டரா இருப்பாரு. அவர் தன்னுடைய மேரேஜுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆர்மி கேம்ப்ல டாக்டர் வேலை செஞ்சிருக்காரு. சோ எப்ப பார்த்தாலும் டேஞ்சர் தான் இந்த ஆர்மி பர்சன்ஸ்க்கு. சோ அதனால தான் வேணாங்கிற மாதிரி சொன்னேன்னு சொல்ல அப்புறம் ஹீரோ கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ 2009ல 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. செப்டம்பர் 1 2009 அப்போ கேப்டன் முகுந்த் ஆகுறாரு. அப்போ ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்ல எனக்கு ஹனிமூன் போகணும், பிரெக்னன்சி ஆனாலும் நான் வருவேன் ரகல பண்ண வெளியில சுத்தி கொட்டுறாரு. அப்போ ஒரு சாங்குங்க, கொஞ்சம் நல்ல குட்டி பாப்பா வருது, ஹர்ஷிதான்னு பேர் வைக்கிறாங்க. ஜாலியா வாழ்க்கை போக ஹீரோ சவுத் காஷ்மீருக்கு வராரு. இப்போ 44RR அப்படிங்கிற ஒரு டீம்ல லீடர் ஆகுறாரு. இந்த 44RR அப்படிங்கிற டீமுடைய தலைவர் இவர் தான். இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மேஜர் பதவிக்கு வந்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ வர கர்னல் இருக்கிற எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு ஹீரோக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க, மேஜர்ங்கிற பதவியா. அப்போ அங்க இருக்கிற நிறைய சிப்பாய்களை இன்ட்ரோ பண்ண முக்கியமான சிப்பாயா விக்ரம் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க ஃபேமிலியா பாத்தீங்கன்னா மிலிட்டரியில இருந்து வந்திருக்காரு. இவங்க தாத்தா கொள்ளு தாத்தா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் படை வீரர்களா இருந்திருக்காங்க. சோ ஜெனரேஷனா இங்க இருந்து வராங்கன்னு சொல்ல எல்லாத்துக்கும் கூட அட்டாச் ஆகிக்கிறாரு. அப்போ இந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா 2 காஷ்மீரி பாய்ஸ் வந்து அங்க டீம்ல இருக்காங்க. சோ அவங்கள எனக்கு நீங்க காஷ்மீரை சுத்தி காட்டுங்கன்னு ஹீரோ கூப்பிட நம்ம காஷ்மீரோட வரலாறு சொல்றாங்க. என்னன்னா ஹரிசிங்கிற ஒருத்தர் ஆண்டுக்கு வந்தாரு. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவும் வேணாம் பாகிஸ்தானும் வேணாம் தனி நாடா இருக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா பாருங்க அப்பவே பாகிஸ்தான்காரங்க நிறைய இடத்த வந்து ஆக்கிரமிச்சாங்க. சோ இந்தியா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. இந்தியா ஹெல்ப் பண்ண வரும்போதே நிறைய இடம் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்குள்ள போயிருச்சு. அன்னையில இருந்து அந்த மக்களுக்கு அச்சுறுத்தலாகவே தான் இருக்கு. அந்த இடத்துல நிறைய தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. அந்த இடத்தை யூஸ் பண்ணிட்டு இந்தியா எல்லைக்குள்ள வரக்கும் இந்தியாக்குள்ள பல அசம்பாவிதங்கள் வேலைகள் செய்யறதுக்கும் தீவிரவாதிகள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த தீவிரவாதிகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம நிறைய டீமா பிரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த காஷ்மீர்ல சில ஏரியால பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, சாப்பாடும் கொடுத்து வீட்டுல தங்க வைக்கிறாங்க. சோ பப்ளிக்கோட பப்ளிக்கா தீவிர
தீவிரவாதிகள் கலந்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே மக்கள் மேல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நோக்கி எதிரி கன்னை தொடர வரைக்கும் அவன் ஒரு சிவிலியன் தான். நம்ம அவனுக்கு அந்த சிவிலியன் ரெஸ்பெக்ட் கொடுத்து கன்னை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க அந்த 2 காஷ்மீரி பசங்களை கூட்டிட்டு போய் ஊரை ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு. அந்த இடத்துல பாருங்க பார்டர்ல நிறைய மக்கள் தங்களுடைய தெரிஞ்சவங்க போட்டோவை வச்சு நிப்பாங்களாமா. என்னன்னா ஒருத்தங்களுடைய ஃபேமிலியில யாராச்சும் காணாம போனாங்கன்னா அவங்க இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்கிறது ஒரு கெஸ். ஏன்னா காணாம போனாங்கனாலே தீவிரவாதி ஆயிருப்பாங்க. தீவிரவாத கும்பல் பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள இறக்கி விட்டுருப்பாங்க. மனித வெடிகுண்டு ஆக்கிடுவாங்க. இல்லன்னா நம்ம ஆளுக்கு புடிச்சு வச்சிருப்போம். சோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லாம கெஞ்சறக்காக ஐ மீன் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ற விதத்துல தங்களுக்கு தெரிஞ்சவங்களோட போட்டோ வச்சுட்டு பார்டர்ல நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பாங்களாமாங்க. அப்போ ஒரு காஷ்மீரி பையன் அந்த டீம்ல இருக்கிற ஒரு பையன் என்ன சொல்றானா, எங்க அப்பா கூட பாருங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது காணாம போனாரு. ஒன்ஸ் ஒருத்தங்க காணாம போயிட்டாங்கன்னா தீவிரவாதி ஆயிருவாங்க. ஃபேமிலிக்கு அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. என்னோட அப்பாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா நான் நாட்டுக்காக சேவ் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சுத்தி காமிச்சிட்டு இருக்க ஒரு கேம்ப் ஒன்னு தூரமா காட்டுறாருங்க. அந்த இடத்துல யாராச்சும் திருந்தி வாழணும் அப்படின்னா மறுவாழ்வு மையமா அங்க ஒரு வீட்டை அமைச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி தீவிரவாதியா மாத்திரக்கான ஹிட் பாத்தீங்கன்னா அல்டாஃப் பாபா அப்படிங்கிற ஒருத்தன் தான். அவன் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி சூசைட் ஸ்குவாட் ஆக்கிட்டு இருக்கான். எப்பவுமே பப்ளிக் கூட மிங்கில் ஆயிரம். எப்பாச்சும் ஊருக்குள்ள வந்தானா பப்ளிக் கூட மிங்கில் ஆகி மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம மேல கல் எடுத்து வீசுவாங்க. அந்த மாதிரி வீச வச்சு எஸ்கேப் ஆயிரான்னு நியூஸ் எல்லாம் சொல்ல நேரா நம்ம அல்டாஃப் பாபாவோட வீட்டுக்கு ஹீரோ போய் அவங்க அப்பாவை பார்த்து உங்க பையனை சரண்டர் ஆக சொல்லுங்க கேட்க, ஒரு நாட்டோட போராளி இன்னொரு நாட்டுடைய தீவிரவாதி, எங்களை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் ஒரு தனி நாடாகணும், என் பையன் பண்றது போராட்டமும் தீவிரவாதமும் இல்ல, அவன் இந்த காஷ்மீருக்கு பற்றா இருக்காங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு, நிறைய பேர்த்த கொல்றாரு, 60 வருஷ புராணத்தை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நம்ம 2013 இருக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நாசுகா ரெக்வெஸ்ட் கம் ஒரு வார்னிங் வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ தலைமையில் இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளே ஸ்பை வச்சிருக்காங்க. அல்டாஃப் எப்பாச்சும் வந்தாலும் மூவ்மெண்ட் இருந்தாலும் தகவல் கொடுக்க சொல்லி கட் பண்ண அல்டாஃப் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். சூசைட் ஸ்குவாடுக்கு புதுசா நிறைய பேர் சேர்த்தணும், அதுக்கு ஆட்களை எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அல்டாஃப் கூட போன சீன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ட்ரியில மக்களா ஒருத்தர் இருந்து சேவ் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பாங்க. அவன் நேரா வந்து அல்டாஃப் பார்த்து நிறைய பேர் ரெடியா இருக்காங்க, கரெக்டா சூஸ் பண்ணி இந்தியாவை கடிகலங்க வைக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு அல்டாஃப் என்ன யோசிக்கிறானா, சூசைட் ஸ்குவாடை உருவாக்கி எல்லைக்கு உள்ள விட்டு நம்ம இந்தியாவை நிறைய இடத்துல பாம் பிளாஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்றான். சோ சூசைட் ஸ்குவாடை செக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வர போறாங்க ஒரு தகவல் ஸ்பை மூலமா நம்ம ஹீரோ கேங்குக்கு கிடைக்க ஹீரோ நேரா கர்னலை பார்த்து ஒரு சீக்ரெட் மிஷன் பண்ணுங்கிறாரு. சொல்ல போனா இது வந்து அபிஷியல் மிஷன் கிடையாது, மக்கள ஊருக்குள்ள நைட் டைம் பூந்து அவன் வரப்ப கன் ஷாட் பண்ணி அடிச்சு தூக்குறது தான் பிளான். ஆனா பொதுமக்கள் இருக்கிற ஏரியால வீடுகளுக்கு மத்தியில போய் கன் ஷூட் பண்ணோம்னா ரொம்ப ரிஸ்க்ங்கிறாரு நம்ம கர்னல். இந்த ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கலன்னா இந்தியா ஆபத்தாயிரும், டாப் சீக்ரெட்டான ஒரு ஸ்பை சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு கர்னல் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு 44RR தன்னோட டீமை கூட்டிட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. மத்த ஆபரேஷன் மாதிரி நம்ம ஃபேஸை கவர் பண்ணிட்டு அடிக்க போறதுல, அடிச்சா இது இந்தியன் ஆர்மியோட அடி, நம்ம தான் பண்ணோம், இப்படி தான் பண்ணுவோம்னு தெரிய வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறாங்க. பாத்தீங்கன்னா நைட் டைம் ஒரு 7 காட்ட சின்ன ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, ஒரு வீட்டு கடையில, அப்புறம் சின்ன இடத்துக்கு மத்தியில ஒளிஞ்சுக்கிறாங்க. லேட் நைட் ஆகுது, அல்டாஃப் வரலங்க. அவனுக்கு கீழ இருக்கிற ஒருத்தன் வந்து இவங்க டார்கெட் வச்சிருக்கிற அதே வீட்டுக்கு வரா, மக்கள் நார்மலா இருக்கிறவங்க எல்லாம் சூசைட் ஸ்குவாட் ஏன் சேர்றீங்க அப்படிங்கிற மாதிரி சூசைட் ஸ்குவாட்ல சேர வந்திருக்கிற இளைஞர்களை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கான் அவன். இப்போ நம்ம ஹீரோவோட கமெண்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அல்டாஃப் தான் ஃபோன் பண்றான், நீ இன்டர்வியூ பண்ண வேணா நேர்ல நானே வரேங்கிற மாதிரி சொல்ல அந்த ஒரு ஃபோன் கால பக் வச்சு நம்ம ஹீரோ கேட்டுக்கிறாரு. அப்போ தூரத்துல ஒரு கார் வருது, மறைஞ்சு நின்னுட்டு இருக்க நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்றாங்க உள்ள வரது அல்டாஃப் தான். உள்ள இறங்கி போறான், ஒருத்தனை இன்டர்வியூ பண்றான் அல்டாஃப். இப்போ நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது பாத்தீங்கன்னா விடிய காலையில அப்படியே கிட்ட நெருங்கிருச்சு. அப்போ அல்டாஃப் பாத்தீங்கன்னா ஒரு பையனை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க, டேட்டோ குட்டி இருக்கான் அந்த பையன், காதெல்லாம் குட்டி இருக்கான். சோ நீ காஷ்மீரி பையனா இருக்கிற வாய்ப்பு இல்ல, யார் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வர வெளியில பயங்கரமான சவுண்ட், நம்ம ஆளுங்க உள்ள இறங்குறாங்க, பங்கமான ஃபைட், எக்கச்சக்கமான பேர்த்த கொல்ல விடிஞ்சிருச்சு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து கல்லடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ கல்லடியும் தாங்கி அங்க இருக்கிற ஊர் மக்களை லாக் பண்ணி மேல ஒரு ஏரியாக்கு போக அல்டாஃபோட அந்த கீழ ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்தாங்க. அவனை நம்ம ஹீரோவும் கேங்ல இருக்கிற ஒருத்தரும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அல்டாஃப் நேரா காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான். விக்ரம் சிங்கும் நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி காட்ட ஆகி விடிஞ்சிருச்சு. மக்களை காட்டுக்குள்ள வர விடாம பாத்தீங்கன்னா நம்ம 44RR இருக்கிற மத்த டீம் காரங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ள போய் பெரிய மரக்கட்டைக்கு நடுவுல ஒளிஞ்சிட்டு பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அல்டாஃப். அப்போ நம்ம ஹீரோ புல்லட் எண்ணிட்டு இருக்காரு. அவன் வச்சிருக்கிறது ஹைஃபை ஆன ஒரு கன், 22 புல்லட் தான் உனக்கு ரிமைனிங் இருக்குதுன்னு சொல்லி ஒன்னு என்றாரு. ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கன், அழுத்தினா படபடன்னு வெடிக்கணும். அப்படி இல்லாம ஒரு மேனுவல் மோட்ல போடுறானா புல்லட் சார்ஜ் படபடன்னு ஒன்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். சைக்காலஜி புரிஞ்சிட்டாரு, பையன் பயந்துட்டான் அப்படின்னு ஒரு புல்லட் எண்ணிட்டு இருக்க சின்ன கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க. என்னன்னாங்க ஸ்பை அல்டாஃப் வராங்கிற ஒரு விஷயத்தை டவுட்டா சொல்லிருப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் சீன்ல கூட நம்ம சொன்னோம்லங்க அல்டாஃப் கல்லர் தெரியும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவன் தான் நம்ம ஹீரோவோட மெயின் ஸ்பை. என்னன்னா காஷ்மீர்ல ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி ஒரு கேம்ப் இருக்குன்னு சொன்னோம்ல. சோ இந்த ஒரு நபருடைய பிரதர் இந்த அல்டாஃப் கூட சேர்ந்து சூசைட் ஸ்குவாட் மாதிரி இறந்துட்டாரு. எங்க ஃபேமிலில இனி ஒரு தீவிரவாதி வரக்கூடாது, நான் நாட்டுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி அவர் அந்த கேம்ப்ல இருக்காரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க நேரா இந்த அல்டாஃப் பக்கத்துலயே இருந்துட்டு நம்மளுக்கு விசுவாசத்தை காட்டிட்டாரு. இப்போ கன்ல நேரா புல்லட் க்ளோஸ் ஆகுது, ஊர் மக்கள் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. ரவுட விக்ரம் சிங் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ உள்ள இறங்குறாரு. பயங்கரமா அடி நடிச்சு கன்ன நேரா அல்டாஃப் உடைய தலைக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி திஸ் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு தன்னோட முகத்தை கை வச்சு காட்டி ஒரே போடு. இப்போ நேரா கர்னலுக்கு கால் பண்ணி அல்டாஃபோட பாடிக்கு பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன், மிஷன் அக்கம்ப்ளீஸ்ட் அப்படின்னு ஒரு ஷூட் பண்ண யாருமே முடிக்க முடியாத பல டைம் ஃபெயிலியர் ஆன ஒரு மிஷனை வந்த கொஞ்ச நாள்ல முகுந்த் வரதராஜன் முடிச்சிட்டாருங்க போதே இன்டர்வல் அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க. இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா February 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகான் அழுத்தினீங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆல்ங்கிற பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்ம படன்னு போற வீடியோவை நீங்க கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல ஃளைட்ல ஹீரோயின் குட்டி பாப்பா மாமனார் மாமியாரோ இருக்காங்க. அப்படியே மறுபடியும் லேப்டாப் ஓபன் பண்ணி பார்க்க ஃபிளாஷ்பேக் இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமா ஆர்மி கேங்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அல்டாஃபோட பாடி காஷ்மீருக்குள்ள அந்த லோக்கல் ஏரியாக்குள்ள வர எல்லாரும் பயங்கர சோகமா இருக்காங்க. அல்டாஃபோட அப்பா பயங்கரமா கொண்டடிக்கிறாரு. அதே நேரத்துல பாருங்க மாஸ்க் போட்டு ஒருத்தர் வராரு, அவர் பேரு ஆசிப். வந்தவரு பயங்கரமா வருத்தப்பட்டு எல்லாத்தையும் எழுச்சி பண்ற மேனிக்கே நேரா கண்ணை தூக்கி வானத்துல சுட அங்க இருக்கிற நிறைய பேர் தன்னோட கையில இருக்கிற கண்ணை வச்சு வானத்துல ஷூட் பண்றாங்க. சோ பலிக்கு பழி வாங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. அங்க நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பாராட்டு பண்ணிட்டு
இருக்க ஹீரோ ஒரு தடவை என்னென்ன விஷயம் பண்ணாங்கன்னு சொல்லி மெடல் கொடுக்கணும்னா அவங்களுக்கு கொடுங்க, பாராட்டு பண்ணணும்னா இவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி காமிக்க கர்னலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு நம்ம ஹீரோவை. ஏன்னா தனக்குன்னு பேர் சேர்க்காம யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ சொல்லிட்டு டோட்டல் இதையும் முன்னு நடத்தினார்ல, கரெக்டான லீடுனா நீதான் சொல்லி பயங்கரமா சந்தோஷமா கொண்டாடுறாரு நம்ம ஹீரோவை. இப்போ அந்த மறுவாழ்வு அந்த கேம்ப்ல இருந்து ஒரு ஸ்பை இருந்திருப்பார்ல, அல்டாஃபை பத்தி தகவல் கொடுத்தா கவர்மெண்ட் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்குன்னு சொல்லிருப்பாங்க. சோ நேரா அந்த 5 லட்சம் கொண்டு போய் கொடுக்க என் தம்பி இருந்திருந்தானே இந்நேரம் டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். ஆனா அவனை சூசைட் ஸ்குவாடா மாட்டிட்டாங்க. சோ எனக்கு பணம் எல்லாம் வேணாம், மாசம் மாசம் எனக்கு உதவி தொகை கொடுத்துட்டு இருக்கீங்களா, அதுவே போதும்னு சொல்லிடுறாரு. அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் ஒரு கேம்புக்கு போயிருந்தேன், ஒருத்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தா இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ரூட்லெஸ்ஸா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தான், அவன் மூஞ்சியை பெருசா பார்க்க முடியல அப்படிங்கிற மேனிக்கே ஒரு தகவலை கொடுக்குறாங்க. கட் பண்ண ஹீரோ வீடியோ கால் பண்றாரு. ஹீரோ இன்னும் குட்டி பாப்பாவும் தனி வீட்டுல இருக்காங்க, ஹீரோட அம்மாவும் அப்பாவும் தனி வீட்டுல இருக்காங்க. அப்போ ஹீரோ பிளாட் ஒன்று வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் பார்க்க சொல்றாரு. எல்லாரும் ஒட்டுக்காவே இருந்துக்கலாம். அப்போ லோன் போறங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே 2 அக்காவுக்கு லோன் போட்டுட்டா மேரேஜ் லோன் எடுத்து மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, இருக்கிறதுல இன்னொரு லோன் ஆண்டு ஹீரோ இன்னொரு கேள்வி கேட்க, அக்காவுக்கு 2 மாசத்துல லோன் முடிஞ்சிட போகுது, அப்புறம் சேலரி அது இதெல்லாம் பார்த்தோம்னா மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. வில்லன் நாசிப் இருப்பார்ல, நேரா அந்த காட்டி கொடுத்திருப்பார்ல நம்ம ஹீரோக்கு அந்த மறுவாழ்வு கேம்ப்ல இருந்து, அவரை வந்து பயங்கரமா அடிச்சு நீதான் ஸ்பைங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அந்த டீடைல்ஸ் கொடுக்கலன்னா உன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்து மிரட்ட வேற வழி இல்லாம ஹீரோவுடைய பேரையும் 44RR அப்படிங்கிற அந்த டீம் உடைய பேரையும் சொல்லிடுறாரு. இப்போ இந்த ஸ்பையை கொண்டாரு. இந்த விஷயம் ஹீரோக்கு காலையில தெரிய வர நேரா அந்த ஃபேமிலியை போய் பார்க்கணும்னு கர்னல் சொல்றாரு. சோ கர்னல் என்ன சொல்றாரு, ஹீரோவோட டீம் பேரு 44RR, நீ 35RR அப்படிங்கிற ஒரு டீமோட கேங் கூட்டிட்டு அந்த ஃபேமிலியை போய் பார்த்துட்டு வந்து அனுப்பி விடுறாரு. அப்படி பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா நம்ம மிலிட்டரி கேங் எல்லாம் செம ஜாலியா பேசிட்டு வராங்க. ஏன்னா கொஞ்சம் ஹீரோ அப்செட் இருப்பாரு, சோ அவருடைய மைண்டை சேஞ்ச் பண்றதுக்காக ஜாலியா நக்கலா பேசிட்டு வராங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறாங்க. மலையாளத்துல கூட புதுசா ஒரு பையன் ஃபகத் ஃபாசில்னு வந்திருக்கா, அப்படி பெரிய ஆளா வருவா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆனா அந்த பையன் கூட ஆண்ட்ரியான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்கப்பா, வேற லெவல்ல டேலண்டா இருக்காங்கன்னு விக்ரம் சிங் சொல்ல, தமிழ் சினிமால ரொம்ப பிடிக்கும்பா, அதுவும் கன் வச்சுட்டு ஒரு படம் துப்பாக்கி செம படம் அப்படின்ட்டு இருக்கிற இன்னொருத்தர் சொல்ல, நான் கூட பாலிவுட் படம் தான் நிறைய பாப்பா வந்து ஹீரோ டைலாக் எல்லாம் எடுத்து விடுறாரு, அதுவும் எந்திரன் படத்தை தமிழ் பிரிண்ட் போட்டே ஆகணும் ரகல பண்ணி அங்க தமிழ்ல பார்த்தேன்னு பெருமையா சொல்றாரு ஹீரோ. அப்போ அந்த வேன் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் என்னங்கிறாரு, தமிழ் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் அன்பேசிவம் என்னோட ஃபேவரட்ங்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் கால் பண்றாங்க, ஹீரோயின் கிட்ட சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆசிப் கேங்கோட வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாரு, நிறைய பேர் உயிரிழ இருக்காங்க. ஆனா ஹீரோயின் லைன்லயே இருந்துகிட்டு இருக்காங்க, அதை கண்டுக்காம ஹீரோ பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு பயங்கரமா இன்ஜூர் ஆயிடுது. ஃபைட் எல்லாம் முடிச்சு எப்படியும் ஆசிஃபை பிடிக்கலாம்னு பார்க்க ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி ஆசிஃப் அண்ட் கேங் கூட எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட போன் பேசும்போது தான் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி உயிரே வருது. கட் பண்ண 44RRங்கிற டீம்ல இருக்கிற வஹீதுங்கிற ஒருத்தர் லீவ்ல இருக்காரு. சோ அவரை வீட்டுக்கு வந்து தேடி ஆசிஃபோட கேங் காரங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நேரா கர்னலை போய் பார்த்து ரெஸ்கியூ மிஷன் பிளான் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, கர்னல் மாட்டேன்றாரு. ஏன்னா அவருக்காக ரெஸ்கியூ மிஷன் பிளான் பண்றது நம்ம எல்லாத்தையும் நேரா பணைய வைக்கிறது சமம். சோ என்ன டார்ச்சர் பண்ணாலும் நம்ம ஆர்மி அங்க வராதுன்னு அவருக்கு தெரியும், நீங்க வந்து வேற வேலையை பாருங்கன்னு சொல்ல, நான் மற்ற டீம் கேட்கல, என்னுடைய 44RR மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்க, வஹீதை எங்க வச்சிருக்காங்கங்கிற ஒரு ஸ்பை மூலியமா நியூஸ் வருது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு பப்ளிக்கா அவர் வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ண போறாங்களாம் ஒரு நியூஸ். சோ கர்னல் எமோஷனலா பேசிட்டு 44RR டீமோட நேரா கிளம்பறதுக்கு நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஆசிஃபுக்கு அவங்களுக்கும் மேல இருக்கிற சில பல டெரரிஸ்ட் கைஸ் என்ன பண்றாங்கன்னா, நீ 35RR டீம் அட்டாக் பண்றது செமையான விஷயம், சோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு அல்டாஃப் இல்ல, அந்த இடத்துக்கு நீ தான் வர போறங்கிற மாதிரி சொல்ல, நான் இந்தியா பார்டர் கிராஸ் பண்ணி வந்து உங்களை நான் நைட் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்தியா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வஹீதை பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண காலையில காஷ்மீர்லயே பிறந்துட்டு காஷ்மீருக்கு துரோகிகள் சில பேர் இருக்காங்கன்னு சொல்லி பப்ளிக்கா நம்ம வஹீதை வெட்டறதுக்கு பிளான் பண்ண, பப்ளிக்கா நேரா நம்ம ஹீரோயின் கேங் வந்து பயங்கரமா ஒரு ஷூட்டிங் பண்ணி நேரா நம்ம வஹீதை தூக்கிட்டு வர, வில்லன் கேங் பெரிய பெரிய பாம்ஸ் வச்சு பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் சிங் நேரா எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியே இன்ச்சா போயிட்டு இருக்க, கரெக்டா எல்லாரும் பிளாஸ்ட் ஆக போறாங்கன்னு பாக்கும்போது ஒரு பயங்கரமான வெடி ஒன்று வெடிக்குது. அதுக்கப்புறம் மக்களும் பாத்தீங்கன்னா நேரா நம்ம மிலிட்டரி ஆபீசர்ஸ் தூக்கி வராங்க. இப்போ எல்லாரும் முடிஞ்சாங்கன்னு நினைக்கும் போது கரெக்டா கர்னல் கேங்கோட வந்துறாரு. வந்து அந்த ஸ்பாட்டையே நம்ம இந்தியன் ஆர்மி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு போக, சிவிலியன்ஸ் மேலயும் ஆப்போனன்ட் கேங் மேலயும் எந்த ஒரு கன்னும் புல்லட்டும் படக்கூடாது. சோ இப்போ நாம கிளம்பணும்னு அந்த ஸ்பாட்ல ஒரு பயங்கரமான ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாரு கர்னல். நீங்க எல்லாம் வரமாட்டீங்கன்னு நினைச்சா, அது மட்டும் இல்லாம என்ன வெட்ட போறேன்னு சொன்னப்ப கூட எனக்கு பயமே இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல வஹீதை சொல்லிட்டு, நான் இறந்திருந்தா கூட நாட்டுக்காக இறந்துட்டான்னு சொல்லிட்டு பெருமையோட எங்க அம்மா மெடல் வாங்கியிருப்பாங்க, சோ நான் சீக்கிரமா வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ பொறுமையா வந்து ஆர்டர் படுத்திட்டு போக, கர்னல் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், எங்க பர்மிஷன் இல்லாம நீ டீமோட போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்க, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும், சோ சோசியல் சர்வீஸ் செஞ்சிரு அப்படின்ட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு எல்லாம் போய் டீச்சிங் பண்ண சொல்றாங்க. உடைஞ்சு போயிருக்கிற பாலத்தெல்லாம் அச்சாணி அடிச்சு ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி சமூக வேலைகள்ல ஹீரோ மட்டும் இல்லங்க டோட்டல் கேங் இறங்குறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கேம்ப்ல பாத்தீங்கன்னா கன் ஷூட்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் தவறா ஷூட் பண்ண நேரா நம்ம ஹீரோவோட முதுகுல வந்து அந்த புல்லட் பட்டுச்சு. நேரா எல்லாரும் பதறி போய் ஹாஸ்பிடல் கூட்டி போலான்னு பார்த்தா ஹீரோ அவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு கவர்மெண்டோட ஹாஸ்பிடலுக்கு போனோம்னா காரணம் கேட்பாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். சோ காரணம்னு எழுதும்போது அந்த ஒரு பையனுக்கு கரியரும் கேரியரும் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில இருந்து நாம இங்க வந்திருக்கிறத விட காஷ்மீர்ல இருந்து ஒருத்தன் இந்தியன் ஆர்மி சோல்ஜர் ஆயிருக்கான்னு நினைக்கிறது தான் காஷ்மீர்காரங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், ஒரு நல்ல மாரலா இருக்கும். சோ அந்த பையனோட கரியர் பாதிக்க கூடாது. ஏன்னா ஒரு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு சோல்ஜருங்க, நான் பர்சனலா கேரளால போய் ஆபரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க மாமனார் இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போறாரு. அப்படியே நைட் குட்டி பாப்பா கிட்ட போன் பேசின மேனிக்கே நேரா வீட்டுக்கு வந்து ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அப்ப குட்டி பாப்பாவை தூங்க வைக்க ஹீரோயின் பயப்படுறாங்க, ஏன்னா இந்த மாதிரி புல்லட் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக பிளாட் வாங்கிடுறாங்க. நேரா நம்ம கர்னல் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு லோன்ஸ் எல்லாம் சீக்கிரமா கிடைக்கிற மாதிரி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அமைச்சு கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு முக்கியமான நியூஸ் வர, நைட்டோட நைட்டா கிளம்பி நேரா ஹீரோ அங்க போறாரு. இந்தியால பாத்தீங்கன்னா 2016 பார்லிமெண்ட் எலெக்ஷன் விட்டுருக்காங்க. ஆனா காஷ்மீர்ல சில ஏரியாஸ் ரொம்ப டஃப்பான ஏரியாஸ், எல்லாருமே தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய ஏரியாஸ். இங்க எலெக்ஷனே நடக்கக்கூடாது, காஷ்மீர் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புரட்சிக்காரங்க புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் நடக்க விடாம பண்றதுக்கு நிறைய சதி வேலைகள் பண்ணணும்னு ஒரு பெரிய பூட்டுக்கு நம்ம ஹீரோ இன்சார்ஜா போறாரு கர்னல். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர்ட்ட இன்சார்ஜா போட்டுக்கிட்டு இருக்க. தேர்தல் பரபரப்பெல்லாம் பயங்கரமா நடக்குது, தீவிரவாதிகளை ஷூட் பண்றாங்க. கரெக்டா தேர்தல் நடந்து 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வந்துருச்சு. இது வரைக்கும் நடந்த போலிங் இப்படி ஒரு போலிங் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. நம்ம ஹீரோவோட சேஃப்டில அந்த ஒரு ரெக்கார்ட்
தயார் பண்ணிருக்காங்க. இப்போ ஓட்டோட அந்த எண்ணெய் பெட்டி எல்லாம் கொண்டு போக ஆசிஃப் கேங்கோட வந்து அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் க்ரூ எல்லாம் ஷூட் பண்ணி கொண்டு பெட்டி பெட்டியா இருக்கிற ஓட்ட எல்லாமே தூக்கி போட்டு எரிச்சிட்டு போயிடுறாரு. பப்ளிக் சாட்சியோட எடுத்துட்டு போறாரு. சோ ஆசிஃப் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஆசிஃப் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாரு. ஏன்னா அவனுடைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஆசிஃப் பிடிக்கணும் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த நேரத்துல தான் பாருங்க அந்த ஆசிஃப் போன சீன்ல ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க, எல்லாரும் அட்டாக் பண்ணாங்க. அந்த சீன் நடக்கும். இப்படி ஆசிஃபை டார்கெட் வச்சுக்கிட்டே இருக்க ஏதாச்சும் ஒன்னு பண்ணனுட்டு சிவியரா முடிவு எடுக்கிறாங்க. அப்ப பாருங்க ஆசிஃப் ஒரு ஏரியால ஆக்கிரமிச்சு சில பேரை ஹாஸ்டேஜா வச்சிருக்காங்க. அங்க ரொம்ப சிவிலியன்ஸ் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதி. இப்போ ஊருக்குள்ள இறங்கி அட்டாக் பண்றத தவிர வேற வழி இல்லன்னு சொல்றாரு. நேரா ஊருக்கு ஒரு பெரிய படையோட போய் ஆசிஃபோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சாதகமா ஒரு சீன்ல பேசியிருப்பாரு. சோ நேரா அவருடைய அப்பாவை கூட்டிட்டு போய் மைக்ல பேச வைக்க ஆசிஃப் தூரமா ஒரு பாம்பை வெடிக்க வைக்கிறாரு. சோ யார் சொன்னாலும் ஆசிஃப் கேட்க மாட்டாருங்கிற ஒரு விஷயம் தெரிய வர ஆர்மி உள்ள இறங்கறாங்க முடிவு பண்றாங்க. நிறைய கிலோகிராம்ஸ் மதிப்புள்ள ஒரு ஆர்டிஎக்ஸ் வச்சிருக்கேன், நீங்க உள்ள வந்தீங்கன்னா வெடிக்க வச்சிருவேங்கிற மாதிரி மிரட்ட எல்லாரும் பதுங்கிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் மட்டும் தனியா போய் அங்க இருக்கிற மக்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோ மட்டும் இல்ல கூட நானும் போறேன் விக்ரம் சிங் வராரு. இன் கேஸ் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னுடைய டெட் பாடியை நீங்க ஷீல்டா யூஸ் பண்ணிக்கணும் ஹீரோ கிட்ட சொல்லி விக்ரம் சிங்கும் ஹீரோவும் அந்த பெரிய வீட்டுக்குள்ள இறங்கி ஹாஸ்டேஜஸ் சேவ் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சோ கரெக்டான டைம் வரக்காக நைட் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து கரெக்டா சர்வேலன்ஸ் பண்ண நைட் ரொம்ப அமைதியா இருக்க ஃபுல்லா வெளியில இருந்து மிஷின் கன் மூலமா ஷூட் பண்ணி உள்ள இருக்கிறவங்களை டைவர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் விக்ரம் சிங் உள்ள போறாங்க. ஃபைட் வேற லெவல்ல நடக்குது. அந்த கட்டத்துல பாருங்க நிறைய ஹாஸ்டேஜஸ் விடிவிச்சு எஸ்கேப் பண்ணீங்க. ஆசிஃபை கொலை பண்ண போறதுக்காக விக்ரம் சிங் உயிரை விட்டுறாரு. அப்ப ஆசிஃபோட பயங்கரமா கன் ஷூட் எல்லாம் பண்ணி ஆசிஃபை ஹீரோ ஷூட் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் பீஸ் சிம்பிள் காட்டுறாரு. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்படி பீஸ் சிம்பிள் காட்டிட்டே மயக்கம் போட்டு விழுகிறாரு. புல்லட் ஒன்று பாத்தீங்கன்னா ஹீரோட உடம்புல ஏறிச்சு பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காரு. பிளட் லாஸ் ஆகுது. ஹாஸ்பிடல் போகவே உயிரிழந்துறாரு. அப்போ ஹீரோவுடைய ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லலாம்னு ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயின் குட்டி பாப்பாவோட தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட் தூக்கம் இல்லாம இருந்திருக்குன்னு ஒரு சீன்ல சொல்லிருப்பாங்க. அப்போ ஹீரோ வீடியோ கால் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தர் வீடியோ கால்லயே தூங்கிக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிருப்பாரு. அந்த ஒரு ஹேபிட் கொண்டார நல்லா தூங்கிடுறாங்க. போனை தூரமா வச்சு தூங்கிடுறாங்க. இப்போ மிலிட்டரி கேங் கொடுக்குற போன் கால்ஸ் எல்லாம் போகல. ஹீரோவுடைய அப்பா அம்மாக்கு நியூஸ் தெரியுது. காலையில எந்திரிச்சு பார்த்தா வெளியில யாரோ பெல் அடிக்கிறாங்க. வந்து பார்க்க ஹீரோயினுடைய அண்ணா வராரு. விஷயத்தை சொல்றாங்க. ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. கர்னலுக்கு கால் பண்ணா அவரு நியூஸ் சொல்றாரு. இப்போ பாடி வாங்குறதுக்காக போறாங்க. அரசாங்க மரியாதை எல்லாமே பண்ணி பாடி ஒப்படைச்சு நேரா இந்தியன் பிளாக் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா நேரா நம்ம பிஎம் கையில வந்து மெடல் வாங்குறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மெடல் வாங்குறதே இப்போ ஃளைட்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் மெடல் வாங்கும் போதே இதுதான் என்னுடைய லைஃப், இது நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட லைஃப், நீங்க பாவப்பட்டாலும் இல்ல பெருமைப்பட்டாலும் ஏன் லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கும் போது ஒரிஜினல் முகுந்த் சாருடைய போட்டோஸ் ஃபேமிலி போட்டோஸ் எல்லாமே போடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா விக்ரம் சிங் இருப்பாருங்க, அவரும் இறந்திருக்காரு, அவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே போடுறாங்க. இப்போ இன்னைக்கு மிஸ்ஸஸ் முகுந்த் இருக்காங்க, அவங்க ஆஸ்திரேலியால டீச்சரா இருக்காங்க. இப்படி சில தகவலை கொடுத்து இந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கோடவே இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. சூப்பரா போன